بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاح، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله، குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால சூரத்துன் நஹ்ல பார்த்துட்டு வரோம் தானே. சூரத்துன் நஹ்ல 68, 69வது வசனங்கள். அதை இன்ஷா அல்லாஹ் முதல்ல ஓதி அதுக்கு ஒரு மீனிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து மூவ் பண்ணி போவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وأوحى ربك إلى النحل أن اتخذ من الجبال بيوتا ومن الشجر ومما يعرشون. மேலும் பாருங்கள், இறைவன் தேனீக்கு இவ்வாறு வகி அறிவித்தான்: மலைகளிலும் மரங்களிலும் பந்தல்களில் படரும் கொடிகளிலும் நீ கோடுகளை கட்டிக்கொள். ثم كلي من كل الثمرات فاسلكي سبل ربك ذللا يخرج من بطونها شراب مختلف ألوانه فيه شفاء للناس إن في ذلك لآية لقوم يتفكرون. மேலும் பலதரப்பட்ட பழங்களிலிருந்து சாற்றை உறிஞ்சிக்கொள். உன் இறைவன் சீராக அமைத்து தந்த வழியில் சென்று கொண்டிரு. அந்த தேனீக்களின் உள்ளே இருந்து பலவிதமான நிறமுடைய ஒரு பானம் வெளிப்படுகின்றது. அதில் மக்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது. சின்னமாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் ஒரு சான்று இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சான்றை விளங்கி கொள்றதுக்காக தான் நம்ம இந்த 2 வசனங்களையும் எடுத்து தேனீக்களை பத்தி படிச்சுக்கிட்டு வரோம். இப்ப அதுல முதல் முயற்சியா நம்ம வார்த்தைக்கு வார்த்தை இந்த 2 வசனங்கள் சூரத்துல் இன்சான்ல. இப்ப வஅவ்ஹா செய்தியளித்தான், ரப்புக்க இறைவன், இலன் நஹ்லி தேனிக்கு, அனித்தஹிதி அமைத்துக்கொள், மினல் ஜிபாலி மலைகளில், புயூதா வீடுகளை, வமினஷ் ஷஜரி இன்னும் மரங்களில், வமிம்மா யஅரிஷூன் இன்னும் அவர்கள் கட்டுகிறவற்றில். செய்தியளித்தான் இறைவன் தேனீக்கு, வீடுகளை அமைத்துக்கொள் மலைகளில் இன்னும் மரங்களில் இன்னும் அவர்கள் கட்டுகிறவற்றில் என்று. அடுத்த வசனத்துக்கு தொம்ம பிறகு, குலி புசி, மின் இருந்து, குல்லி ஒவ்வொரு, சமராத்தி பூக்கள், ஃபஸ்லுக்கி இன்னும் செல், சுபுல வழிகளில், ரொப்பிக்கி உனது இறைவனின், ஸுலுலா சுலபமான, யஹ்ருஜு வெளியேறுகிறது, மிம் புதூனிஹா மின்னா இருந்து, புதூனிஹா அதன் வயிறுகள், ஷராபுன் ஒரு பானம், முஹ்தலிஃபுன் மாறுபட்டது, அல்வானு அதன் நிறங்கள், ஃபீஹி அதில், ஷிஃபா நிவாரணம், லின்னாஸ் மக்களுக்கு, இன்ன நிச்சயமாக, ஃபீ ஸாலிக இதில், லஆயத்தன் ஓர் அத்தாட்சி, லிகௌம் மக்களுக்கு, யதஃபக்கரூன் பிறகு, பூசி ஒவ்வொரு பூக்களில் இருந்து, இன்னும் செல் உமது இறைவனின் வழிகளில் சுலபமாக வெளியேறுகிறது, அதன் வயிறுகளில் இருந்து ஒரு பானம், மாறுபட்டது அதன் நிறங்கள், அதில் மக்களுக்கு நிவாரணம் உண்டு. நிச்சயமாக இதில் ஓர் அத்தாட்சி
சிந்திக்கின்ற மக்களுக்கு உண்டு. ஓகேவா? தேனியோடைய 68, 69வது வசனங்கள பார்த்ததுக்கு நம்ம என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டோம்? நெறைய கேள்விகள் கேட்டோம் மாஷா அல்லாஹ். அதுல சம்மரைஸ் பண்ணதுல தேனீகள்னா என்ன மாதிரியான படைப்புகள்? தேனீகளுடைய கூடோட அமைப்பு என்ன? தேனுடைய தன்மைகள் என்ன? தேன் எங்க இருக்குன்னு தேனீக்கு எப்படி தெரியுது? அது திரும்ப அதோட கூட்டுக்கு எப்படி வருது? தேனை உருவாக்குறதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் தேனீக்கள் உபயோகிக்குது? இப்படிங்கிற கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். இப்ப இதுல முதல் கேள்விக்கு பதில் தேடுற விதமா தேனீயை பத்திய இன்ஃபர்மேஷனை நம்ம படிச்சோம். தேனீன்னா என்ன, அது என்ன மாதிரியான படைப்புகள் அப்படிங்கும் போது, சோ தேனீகள் வந்து நம்ம பார்த்தோம், உலகத்துல வந்து ஈக்கள்லே 20,000த்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. அதுல பெரும்பாலான ஈக்கள் வந்து தனிமையா வாழ்றதுதான் விரும்புது. ஆனா ஒரு சில ஈக்கள் வந்து ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதுல ஒண்ணுதான் வந்து தேனீக்கள், பம்பிள் பீக்கள் அந்த மாதிரி உள்ள வகைகள். இதுல வந்து இந்த ஈக்கள்லே பல ஈக்கள் இருந்தாலுமே 4% குறைவான ஈக்கள் தான் வந்து தேனை உற்பத்தி செய்யுது. சோ இதுல வந்து தேனீ வந்து பூக்கள்ல இருந்து அந்த அமுதத்தை சேகரிச்சு தேனா மாத்தக்கூடிய ஒரு பூச்சிங்கிறது தான் தேனீ அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த தேனீயுடைய உருவாக்கம், அது எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுலதான் நம்ம வந்து பார்த்தோம், இது முட்டையில இருந்து உருவாகுது, அதுக்கப்புறம் அது லார்வாவா மாறுது, அதுக்கப்புறம் அது இந்த பியூப்பா அந்த கூடு அந்த நிலைமைய அடைஞ்சு அதுக்கப்புறம் அது அடல்ட் ஆகி வெளியே வருது. ஸோ இதுல 3 வகையான தேனீக்கள் இருக்குது தேன் கூட்டுல. ஒன்னு ராணி தேனீ, ரெண்டாவது தொழிலாளி தேனீ, இல்ல வேலைக்கார தேனீ, அதுக்கப்புறம் ட்ரோன் தேனீ, ஆண் தேனீ. ராணியும் தொழிலாளி இவங்க 2 பேரும் பெண் தேனீக்கள், ட்ரோன் வந்து ஆண் தேனீக்கள். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, அது ஒவ்வொரு வகையான அந்த தேனீயும் முழுமையா அது உருவாகி ஒரு மெச்சூரான ஒரு தேனீயா எப்ப மாறுது அப்படின்னா, அது முட்டை ஸ்டேஜ், அது லார்வா ஸ்டேஜ் அது வரைக்கும் அது ஒரே மாதிரியான நாட்கள் தான் எடுக்கும். 3 நாள் வரைக்கும் முட்டையா இருக்கிறது, அதுக்கப்புறம் 9 நாட்கள் வரைக்கும் இந்த லார்வாங்கிற அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறது. ஆனா பியூப்பாங்கிற அந்த கூடு கட்டி இருக்கிற நிலைமையில தான் மாற்றங்கள் ஏற்படுது. ராணி வந்து 15 நாள் வரைக்கும் இருந்துட்டு 16வது நாள்லயே அதோடைய அந்த கூட்டை விட்டு மெச்சூர் ஆகி அது வெளியே வந்துரும். இதே தொழிலாளி தேனி வந்து 20 நாள் வரைக்கும் அந்த கூட்டு தன்மையில இருந்துட்டு 21வது நாள்ல இருந்து அடல்ட் ஆயிரும். அதே மாதிரி ஆண் தேனி இருக்குல்ல, அந்த ட்ரோன் தேனி, அதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட் டைம் எடுத்து வெளியே வருது. 24வது நாட்கள்ல தான் அது வெளியே வருது. அதுக்கப்புறம் ராணி தேனியை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ ராணி தேனி வந்து கூட்டிற்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேனி. ராணி தேனி இல்லாட்டி அந்த கூடே சர்வைவ் பண்ணாது. வேலைக்கார தேனீகளை விட அது பார்க்கிறதுக்கு பெருசா இருக்கும், நீளமா இருக்கும். மற்ற தேனீகள் வந்து இந்த ராணி தேனியை வந்து பராமரிக்கும், அதுக்கு உணவளிக்கும். ஒரு ராணி தேனி தான் ஒரு முழு கூட்டுக்குமே இருக்கும். அது அது இனப்பெருக்க செய்யக்கூடிய ஒரு தேனீயா அது மட்டும்தான் இருக்கும். அதுதான் இருக்கக்கூடிய எல்லா தேனீகளுக்கும் தாயா இருக்கும். ஆயிரக்கணக்கான முட்டைகளையும் புரமோன்கள் அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு வாசனை திரவியம்னு சொல்லலாம், ஒரு கெமிக்கல் சொல்லலாம். அது மாதிரியான ஒரு விஷயத்த அது ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து வேலைக்கார தேனீகளுக்கு கூட நல்லா இருக்குது, ஹெல்த்தியா இருக்குது அப்படிங்கிற அந்த நிலைமையில வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வேற ஒரு ராணி தேனி உருவாக்காம இருக்கிறதுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பார்க்குது. அது மட்டும் இல்லாம ஒர்க்கர் தேனி இருக்கு தானே, அந்த வேலைக்கார தேனீகள், அது வந்து அது தலையிலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்பிகள்ல புரதசத்து நிறைஞ்ச ஒரு ஒரு சாப்பாடு, அது வந்து ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அரச சாப்பாடு அது. அது ராணிக்கு மட்டும்தான் அது உணவா கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு இளம் கன்னிராணி வந்து அது ராணி செல்ல இருந்து வெளியே வந்து அது மத்த கன்னிராணியோட போட்டி போட்டு எல்லாத்தையும் கொன்றும் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சோ வேற ஒரு கூட்டுல ஒரு ராணி தான் இருக்கும். இப்ப ஒரு ராணி அதோட கூட்டுல இருந்து வெளியே வந்துருச்சுன்னா மற்ற கூடுகள், ராணி தேனி கூடுகள் இருந்துச்சுன்னா அதை தேடி போய் அது எல்லாத்தையும் அழிச்சிரும். ஒருவேளை மத்த ராணி தேனி இருந்துச்சுனாலும் அதோட சண்டை போட்டு எந்த ராணி தேனி ஸ்ட்ராங்கா இருக்கோ அது மட்டும்தான் அந்த கூட்டுல இருக்கும். ராணி தேனி மட்டும்தான் இனப்பெருக்கம் செஞ்சு முட்டை போட முடியும். ராணி தேனி தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு முறை மட்டும்தான் இனப்பெருக்கத்துல ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ அது பல ஆண்டுகளுக்கு தேவையான அந்த விந்தணுக்களை சேகரிச்சுட்டு வந்துடும் அந்த ஒரு இனப்பெருக்கத்துக்கு. அது அது போறதோடயே ராணி தேனி வெளியே வந்து 6வது நாள்ல இருந்து 10வது நாள்லயே இனச்சேர்க்கைக்காக அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து 2ல இருந்து 3 நாட்களுக்குள்ள அந்த முட்டை போட ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு ராணி தேனி 1500ல இருந்து 2000 முட்டைகள் வரைக்கும் இடும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ராணி தேனி 2ல இருந்து 5 வருஷங்கள் வரைக்கும் வாழும். இதுதான் நம்ம பார்த்து முடிச்ச விஷயங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அடுத்த 3 வகையான தேனீகள் பார்த்தோம்னா, இப்ப ராணி தேனியோட தன்மைகள் மட்டும்தானே நம்ம இதுல பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். இதில் இப்ப அடுத்த தேனியான வேலைக்கார தேனி, அதை பத்தி பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப வேலைக்கார தேனியோட வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகியதுதான். ராணி அளவுக்குலாம் அவ்வளவு லாங்கா இருக்காது. ஆனா ரொம்ப அது சுறுசுறுப்பா பரபரப்பா இருக்கும். அதற்கு ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா
சம்மர்ல கோடை காலத்துல வந்து வெறும் 6 வாரங்கள் மட்டும்தான் அது வாழும். அதே குளிர்காலமா இருந்துச்சுன்னா 6 மாசங்கள் வரைக்கும் வாழும். ஏன்னா அது கூட்டை விட்டு ரொம்ப பெருசா வெளியே போகாதனால அதுக்கு வந்து அந்த சர்வைவல் ரேட் கூட. ஆனா சம்மர்ல அது நிறைய வெளியே போய் தேன்கள்லாம் எடுத்துட்டு வர்றதுனால 6 வாரங்கள் மட்டும்தான் அதால அதிகபட்சம் வாழ முடியும். இப்ப இந்த வேலைக்கார தேனீகள் எடுத்துக்கிட்டோம்னா ராணி இந்த மாதிரியான முட்டைகள்ல இருந்து தான் வர்றது. ஆனா அது வேலைக்கார தேனி இது ராணி தேதி இதுன்னு எது பிரிக்குதுன்னா அதை சாப்பிடக்கூடிய இந்த உணவு தான். ராணி தேனியா வரணும்னு நினைக்கிற அந்த முட்டைக்கு அந்த வேலைக்கார தேனீக்கள் ராயல் ஜெல்லிங்கிற உணவை கொடுக்கற மாதிரி வேலைக்கார தேனியா உருவாகணுங்கிற அந்த முட்டைகளுக்கு அந்த லார்வாக்களுக்கு அது கொடுக்கக்கூடிய சாப்பாடு வந்து அந்த தேனும் மகரந்தமும் கலந்த ஒரு ரொட்டியும் உணவா கொடுக்குது. அது வந்து ஒரு பிரெட், அந்த தேனையும் மகரந்தத்தையும் ஒரு பிரெட் மாதிரி அப்படியே இது பண்ணி கலந்து அது கொடுத்து அதுக்கு ஒரு அந்த ஒர்க்கர் பீயை உருவாக்குது. ஸோ இந்த ஒர்க்கர் பீ அந்த வேலைக்கார தேனி வந்து வந்ததோட அது கூட்டுல இருந்து வெளியே வந்ததோட முதல் 2 நாட்களுக்கு அது வெளியே அந்த வந்த கூட்டுகள் எல்லாத்தையும் சுத்தம் செய்யுமா. ஸோ இந்த வேலைக்கார தேனி அப்படிங்கறதுனால அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் ஒரு வேலை செய்யும். ஸோ முதல் வேலை செய்யறது வந்து சுத்தம் செய்யறது. அடுத்ததா அதோட வேலை என்னன்னா லார்வாக்களை பராமரிக்கிறது. அதாவது அந்த முட்டை இட்டு இருக்க அந்த புழுக்கள் இருக்குதானே அதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அதை பராமரிக்கிற வேலையை 3வது நாள்ல இருந்து 11வது நாள் வரைக்கும் பார்க்குமா. அப்புறம் அது 12வது நாள்ல இருந்து 17வது நாள் வரைக்கும் மெழுகு உருவாக்க ஆரம்பிக்குமா. ஸோ அந்த உருவாக்குற மெழுகை வச்சுதான் அது கூடுகளை கட்டுது. அதுக்கப்புறம் 18வது நாள்ல இருந்து 21வது நாள் வரைக்கும் கூட்டை பாதுகாக்கிற வேலை. அதுனா கார்ட் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி செக்யூரிட்டி கார்டு இருக்காங்கல்ல ஒவ்வொரு பில்டிங்க்கும், அது மாதிரி அந்த 18வது நாள்ல இருந்து செக்யூரிட்டி கார்டா அந்த பீ வேலை செய்யுமா. இறுதியா தான் அது தேன், மகரந்தம், நீர் மற்றும் அந்த ப்ரொப்போலிஸ்ங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் சேகரிக்கிறதுக்காக வெளியே போகுது. ஸோ ஒரு வேலைக்கார தேனி பிறந்ததோட உடனே அதுக்கு வந்து தேன் எடுக்கிற ஜாப் கொடுத்துறது இல்ல. தேன் எடுக்கிற ஜாப்புங்கிறது அது ரொம்ப முக்கியமான ஜாப். அந்த ஜாபுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் ஆகணும். பிசிக்கலி அது ஸ்ட்ராங் ஆகணும். ஸோ அதுக்கு பொறுப்பு வரணும். அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒவ்வொரு வேலையை கொடுத்து அந்த வேலைகள் எல்லாம் பழகி அதுக்கப்புறம் தான் கடைசியா அந்த தேன் எடுக்கிற வேலைக்கு அது போகுது. ஸோ இது வேலைக்கார தேனி பத்தி. அடுத்ததா 3வதா ஒரு தேனி இருக்கு. என்ன தேனி இருக்குது 3வதா? ராணி பத்தி பார்த்துட்டோம், வேலைக்கார தேன் பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்து இருக்கிறது ட்ரோன்கள், ஆண் தேனீக்கள். ஸோ ஆண் தேனீக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆண் தேனியோட ஒரே வேலை ராணியோட இணையறது மட்டும்தான். அது போயிட்டு உணவு தேடுறது, தேன் எடுத்துட்டு வர்றது, மகரந்தம் எடுத்துட்டு வர்றது, சுத்தம் பண்றது, லார்வாக்களை பராமரிக்கிறது எதுவுமே செய்யாதான். அது மட்டும் இல்லாம அதோட சாப்பாடே அது சாப்பிடாதான். அது வேலைக்கார தேனி தான் அது கூட்டி விடணுமா. சோ அந்த ஆண் தேனி வந்து நம்ம பார்த்தோம் 24வது நாள்ல இருந்து அதோட அந்த கூட்டுல இருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இது தொழிலாளி தேனீகளை விட பாக்குறதுக்கு பெருசா இருக்குமா. அதோடைய உடம்பு அந்த சைஸ் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பெருசா இருக்கும். அதே மாதிரி ஆண் தேனியோட அந்த கண்கள் வந்து ராணி தேனியை விடவும் சரி வேலைக்கார தேனியை விடவும் சரி பெருசா இருக்கும். இது ஏன் அப்படின்னா வந்து ட்ரோன்கள்லாம் வந்து ஒரு இடம் வச்சிருக்குமா. அந்த ஒரு இடத்துல போயிட்டு அது நிக்குமா. அதுக்கு பேர் வந்து ட்ரோன் நிக்கிற இடம் அப்படின்னே பேரு. அங்க வந்து நிறைய ஆண் தேனீகள் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா ராணி தேனி வர்றதுக்காக. ராணி தேனி பறந்து வரும்போது அதோட கண்ணு பெருசா இருந்தா வந்து அது அந்த ராணி தேனி அந்த வந்துருச்சு அப்படின்ட்டு அது வேகமா போயிட்டு அதோடைய அந்த இனப்பெருக்கம் செய்யறதுக்கு உதவியா இருக்குங்கிறனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆண் தேனீகளுக்கு மட்டும் இந்த கண்களை பெருசா வச்சு படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அதே மாதிரி ஆண் தேனீகளுக்கு கொடுக்கு இல்லை. அந்த கொட்டக்கூடிய அந்த தன்மை அது அந்த விஷயம் வந்து ஆண் தேனிக்கு இல்ல. சோ ஆண் தேனி உங்க மேல வந்து உட்கார்ந்தா கொட்டுற மாதிரி ஆக்ஷன் தான் பண்ணுமா. கொட்ட முடியாது அதால. ஏன்னா அந்த பார்ட் அதுல இல்ல. அது போல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கார தேனீகள் தான் இந்த ஆண் தேனீகளை உணவளிச்சு பராமரிக்குது. ஆண் தேனியோட சராசரி ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெறும் 55 நாட்கள் அவ்வளவுதான். அதை விட பெருசா இல்ல. சோ இந்த ஆண் தேனி வந்து இனச்சேர்க்கைக்கு பின்னாடி அது ஆக்சுவலி இறந்துரும். ஏன்னா அது வந்து ராணியோட இணையும் போது அது பறக்கிற நிலையில தான் அது இணையுமா. சோ அதுக்காக தான் அது ஒரு இடம் வச்சிருக்குது. ராணி தேனி பறந்து வரும்போது அதே வேகத்தோட அது போய் அந்த ராணி தேடியோட இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அதோடைய விந்தணுவை ராணி தேனிட்ட கொடுத்ததோட அதோடைய வயிறு வந்து பிஞ்சிருமா. பிஞ்சு அது செத்து போயிருமா. சோ இறந்து விழுந்துரும். சோ அதனால இனப்பெருக்கம் செய்யறனாலையும் ஆண் தேனி இறந்துடுது. அப்படி இல்ல அப்படின்னா குளிர்காலத்திலயும் உணவு பற்றாக்குறையான காலத்திலயும் இந்த வேலைக்கார தேனீகள்
எல்லாம் சேர்ந்து இந்த ஆண் தேனிய வெளியே அனுப்பி விட்டுரும். அதனால அப்படியா? அது சாப்பாடே இல்லாம இறந்துரும். ஏன்னா அதுதானே எல்லாமே பராமரிக்குது, எல்லாம் பண்ணுது. இப்ப இடம் இல்ல, சாப்பாடும் பத்தல, நீங்க தேவையில்லைன்னு அதை அனுப்பி விட்டுரும். இப்ப அடுத்து நம்ம 3 வகையான தேனீகளை பத்தி பார்த்தாச்சு. அதுக்கு ம்ஹும். உரிய அந்த ஜாப்ஸ் அதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் அ- டீட்டெயில்டா அதோட பாடி பார்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஒரு ஆ. ரொம்ப இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ம்ஹும். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்ப ஒரு தேனீ இருக்குது, அதோடைய உடல் கூறுகள் என்ன? இப்ப எப்படி நம்ம மனுஷனை பார்த்தோம், அது மாதிரி அந்த முட்டையை பார்த்தா அதோடைய தன்மைகள் இருந்துச்சு, காது இருந்துச்சு, கண் இருந்துச்சு, அது மாதிரி ஒரு ஜெனரலா. இப்ப தேனீ வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து தலை, அதுக்கப்புறம் ம்ஹும். நடுப்பகுதி, தோராக்ஸ் ம்ஹும். அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் வயிற்று பகுதி. ஸோ இந்த மாதிரி 3 வகையா பிரிக்கலாம். இதுல இந்த தலைப்பகுதியில தான் அதுக்கு இருக்க குட்டி மூளை இருக்குது, ஆண்டனாங்கிற இந்த பகுதி இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய கண்கள் இருக்குது, அதுக்கப்புறம் அதோடைய கீழ்த்தாடை அது இருக்குது, ம். அதுக்கப்புறம் அது உறிஞ்சி குடிக்கக்கூடிய அந்த ப்ரோபோஸ்கிஸ்ங்கிற அதோடைய அந்த குழாய்கள் இருக்கு. அந்த தலையில தான் இவ்வளவும் இருக்கு. அதுக்கப்புறம் ம்ஹும். நடுப்பகுதியில அதோடைய கால்களும் ரெக்கைகளும் இருக்குது. ம்ஹும். அதோடைய வயிற்று பகுதின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து 2 வயிறு இருக்குது தேனீக்கு. ஒண்ணு தேன் வயிறு, அதுக்கப்புறம் அதோட நார்மலான வயிறு. இந்த தேனை மட்டும்தான் அது வச்சிருக்கும். அதோட நார்மல் வெயிட்ல அதோட சாப்பிடுற அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் இதுல இருக்க அந்த இதுதான் வந்து இந்த கொடுக்குன்னு நம்ம சொல்லுவோம் தானே, அந்த ஸ்டிங்கர். ம். 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 அதுக்கப்புறம் இதுதான் அந்த அந்த கொடுக்கு இறங்கும் போது இது இறங்கக்கூடிய அந்த விஷம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பேக். இது சும்மா சுப்ஹானல்லாஹ். நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிக்சர். பெண் தேனீக்கு மட்டுமா பெண் தேனீக்கு இல்ல எல்லா மட்டும்தான். தேனி? ஆண் தேனீக்கு தான் கொடுக்கு. இந்த இடத்துல ஆண் தேனீக்கு ஆ. கொடுக்க இருக்காது. அதுக்கு பதிலா தான் ஆண் தேனீக்கு வந்து அதோடைய அந்த விந்து அணுக்கள் இருக்கும். சோ அதனால அந்த இடத்துல அதுக்கு ஸ்டிங்கர் இருக்காது. சோ அது எப்படி இந்த பெண் தேனி இருக்கு தானே, அதை நம்மள கொட்டுச்சுன்னா அதோடைய அந்த ஸ்டிங்கர் வந்து நம்ம கையில மாட்டிக்கும். மாட்டிட்டு அது விஷம் இறங்கிட்டே இருக்கும் நம்ம மேல. அதுக்கப்புறம் அது பறக்க ட்ரை பண்ணும், அதால பறக்க முடியாது. ஸோ அதோட இந்த வயிற்று பகுதி வந்து கிழிஞ்சிரும், அதோட அது செத்துரும். நீங்க பாத்திருக்கீங்களா? கடிச்சிச்சுன்னா ஆமா, ஏன்னா அதோட வயிற்று பகுதி பிஞ்சிரும்னு தான் சொல்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு அப்போ அது வந்து கடிக்கிறதுக்கு கடிக்காதான். கடிக்கிறது இந்த ம். மாதிரின்னா அது வந்து அந்த காட் பீஸ் இருக்கு பாருங்க, அது அந்த ஒரு ம். பயம் வந்துருச்சு, இது பயப்படுற ம். மாதிரியான ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன்னா என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய கூட்டத்தை காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹ் இந்த இல்லைங்க. பகுதிகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். சோ ம்ஹும். தேனியுடைய படைப்புல தேனியோட தலையில வந்து மூளை, கண்கள், ஆண்டனாக்கள், அப்புறம் அதோட வாய்ப்பாகங்கள் இருக்குது. அது நம்ம அந்த ம்ஹும். பிக்சர்லயே பார்த்தோம். அதோடைய கண்கள் எடுத்துக்கிட்டோம்னா தேனிக்கு மொத்தம் 5 கண்கள் இருக்குது. 2 கூட்டு கண்கள் இந்த இருக்கு பாருங்க, இந்த இந்த ம். 2 சைடு இருக்குது. இது தேனியோட ம். பிக்சரான்னு தெரியல, பட் ஒரு ஈகிளோட பிக்சர்ல உள்ளது. ஏன் அதை ம். கூட்டு கண் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ம்ஹும். அதோட பிக்சரை பாருங்களேன். அதுல நிறைய ஓட்ட 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 ஓட்டையா தெரியுதா? அது ஆக்சுவலி ம். அதுல வந்து பல பாகங்கள் இருக்கும். மில்லியன் கணக்கான பாகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கண். அதனாலதான் அது கண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க, கூட்டு கண்ணுன்னு சொல்றாங்க. இந்த ஒவ்வொரு ஓட்டையிலயுமே அதுக்கு ஒரு பிக்சர் தெரியுமா, அது பார்க்கக்கூடிய அந்த அந்த அமைப்பு தெரியுமா. இது எல்லாம் ம்ஹும். சேர்ந்து அதோட மூளைக்கு போய் அது ஒரு இமேஜா அதுக்கு தெரியுது. ஆனா அதுல பல பாகங்கள் இருக்குது. அதனாலதான் நீங்க ம்ஹும். ஈய டக்குன்னு அப்படி தட்டெல்லாம் போக்குள்ள அது பறந்து போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து அந்த கூட்டு கண்கள்ல அது நிறைய விஷயங்கள் அது பார்க்க முடியும். அந்த 2 கூட்டு கண் இல்லாம அதோடைய மேல் பகுதியில 3 சிறிய கண்கள் இருக்குமா. இந்த சிறிய கண்கள் தான் ஒளிய பார்க்கிறதுக்கு அதுக்கு உதவுது. அது ஓ. வந்து எந்த வழியில போச்சு வந்துச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கிறதுக்கெல்லாம் அந்த ம். கண்கள் உதவுது. தேனீக்கள் வந்து மனிதர்கள் பார்க்கிற மாதிரி பார்க்காதாம். ஏன்னா நம்ம பார்க்கும் போது நம்ம நிறத்தை மட்டும்தான் பார்ப்போம். அது வந்து அல்ட்ரா வயலட்ல புற ஊதா அந்த அந்த கதிர்கள்ல உள்ள நிறங்களை பார்க்கமா. சோ நம்மளை விட அதுக்கு நிறங்களை பார்க்கக்கூடிய தன்மை டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு வந்து அந்த தேனீக்கள் பார்க்குற மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியாது. நீங்க இன்டர்நெட்ல ஓஹோ. எல்லாம் போய் பார்த்தா வந்து அழகா நம்ம பார்க்கும் போது ஒரு பூ எப்படி இருக்கு, ஆனா அது தேனி பார்க்கும் போது எப்படி இருக்குங்கிற அந்த விதங்களையும் காமிச்சிருக்காங்க. அதோடைய அந்த கண்களுடைய தன்மைகள் நம்ம இப்ப ம். பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த ஆண்டனா இருக்கு தானே, ஆண்டனானா ம். நம்ம எப்படி நம்ம வீட்ல டிவிக்கு எல்லாம் ஆண்டனா வச்சிருப்போம் தானே, அது மாதிரி வந்து தேனியோட தலைகள் இல்ல இந்த ஈக்களோட தலைகள்ல மெஜாரிட்டி ஆஃப் த ம். ஈக்கள் இந்த ஆண்டனாக்கள் இருக்கும். இந்த ஆண்டனா எதுக்கு இருக்கு அப்படின்னா அது உணரக்கூடிய தன்மை, அது வந்து தொடரக்கூடிய அந்த உணர்ச்சி, அந்த மாதிரியான அந்த உணரக்கூடிய தன்மையும் ஸ்மெல் ம். பண்றதும் இது அந்த ஆண்டனாக்கள் வச்சுதான் ஸ்மெல் பண்ணுமா. அது இல்லாம என்ன ம். சொல்றாங்கன்னா இந்த ஆண்டனா மூலமா தான் அது கேட்கவும் செய்யுது. அதுக்கு காதுன்னு தனியா எதுவும் இல்லையா. பழைய காலத்துல எல்லாம் நினைச்சாங்க
கண்டுபிடிச்சாங்களாம் இந்த தேனீக்களுக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு காதுங்கிற ஆஹா. ஸ்ட்ரக்சரே இல்ல அப்படின்ட்டு. ஆனா ம். அத வந்து அந்த சவுண்ட் குடுத்து அத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது, அது அந்த சவுண்டுக்கு ரியாக்ட் ஆச்சாம். அப்ப எப்படி ஆ. ரியாக்ட் ஆகுது அப்படின்னா, அதோடைய இந்த ஆண்டனா தான் அதுக்கு காரணம். அடுத்தது அதோடைய வாய்ப்பகுதி. அந்த வாய்ப்பகுதியில வந்து தேனீக்களுக்கு பல வாய்ப்பகுதிகள் இருக்குதாம். அதோட கீழ்த்தாடையில வந்து அது உணவ பிடிச்சுக்கும். மெழுக அட வேலை செய்யும். அது இல்லாம அத கடிக்க ஓடுறதுக்கும் அதோடைய அந்த கீழ்த்தாடைகள் உதவுது. இது இல்லாம ப்ரொபோஸ்கிஸ் அப்படிங்கிற அந்த இது அதுல வந்து பல குழாய் கொண்டு ஒரு உள்ளிழுக்கக்கூடிய, உறிஞ்சக்கூடிய வாய்ப்பகுதியாம். இப்ப எப்படி ஒரு ஸ்ட்ரா மாரி அது இருக்கும். ம். ஸோ நம்ம எப்படி ம். ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுறோம். அது மாதிரி அந்த ம். ப்ரொபோஸ்கிஸ்ங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்குது. அது வந்து அந்த தண்ணீர், தேனு, பூக்கள்ல இருக்கக்கூடிய அந்த அமுதங்கள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ம். அது உதவி செய்யுது. இப்ப அதோடைய அடுத்த பகுதியான நடுப்பகுதி. அதோடைய அந்த நடுப்பகுதியில வந்து அதோடைய மோட்டார் செல்கள் அத அசைக்கக்கூடிய அந்த தன்மை உள்ள அந்த தசைகள் எல்லாம் இருக்குது. இது ம். இந்த மார்பு பகுதியில தான் வந்து ரெக்கைகள், அதோடைய கால்கள் எல்லாம் இணைக்கப்பட்ட உடல் பகுதி. ம். பெரும்பாலான பூச்சி மாதிரி தான் தேனீகளுக்கும் 6 ம். கால்கள், 2 ஜோடி ரெக்கைகள் இருக்குது. ம். ஸோ தேனீக்கள் வந்து தங்களுடைய ரெக்கைகள பறக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றது இல்லாம, ம்ஹ்ம். தேனில இருந்து அதிகப்படியான ஈரப்பதத்த ஆவியாக்குறதுக்கு யூஸ் பண்ணுது. அது இல்லாம அதோட கூட்ட காற்றோட்டமா வச்சுக்கிறதுக்கும் அதோட ரெக்கைகள தான் யூஸ் பண்ணுது. அது ம். குளிர்ந்த காற்ற அறிமுகப்படுத்தி சூடான காற்ற வெளியேற்றுறதுக்கு கூட்ட விட்டு, அந்த கூட்ட குளிர்விக்கிறதுக்கும் அதோட இறக்கைகள தான் யூஸ் பண்ணுது. அது மாரி குளிர்காலங்கள்ல வெப்பத்த உருவாக்குறதுக்கும் அது அதோட இறக்கைகள தான் பயன்படுத்துது. அது ஆமா. மட்டும் இல்லாம சொல்றாங்க, அதோட ரெக்கைய வந்து முன்னாடி, பின்னாடி மட்டும் அசைக்கலையாம் அது. அது ஆக்சுவலி வந்து 8 நம்பர் இருக்குல்ல, அது ம்ஹ்ம். மாதிரி அதோடைய இறக்கைகள அசைக்குதாம். அது முன்னாடி, பின்னாடி மட்டும் அசைச்சா அதோட பாடி வெயிட்டுக்கே அதால பறக்க முடியாம ஹெவி ஆயிருமா. அது வந்து ம்ஹ்ம். அதோட ரெக்கைய அப்படி 8 நம்பர் மாதிரி அத சுழற்றி அடிச்சு தான் அது பறக்குது. அதனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது தேனீயோடைய கால்கள் பத்தி ஒரு சில விஷயங்கள். ஸோ தேனீயோட கால்ல முன்னங்கால் இருக்குதானே, அதோடைய அதுல வந்து சீப்பு போல அதுக்கு முடிகள் இருக்குமா. ஸோ அது வந்து அது என்ன செய்யுதுன்னா, அது அந்த சீப்ப வச்சு நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோம், அது மாதிரி ம். அதோட அந்த மகரந்த தூள்கள்லாம் அத எடுத்துட்டு வரும் தானே, தூள் அத வந்து அந்த சீப்ப வச்சு சுத்தம் செய்யுமா. அது இல்லாம அதோட முன்னாடி இருக்க அந்த ஆண்டனா நீட்டிட்டு இருக்கு தானே, அத ம்ஹ்ம். கிளீன் பண்றதுக்கும் அந்த முன்னங்கால்கள்ல ஒரு இடம் இருக்குதாம். ம். இது இல்லாம வேலை செய்யக்கூடிய அந்த தேனீக்களோட பின்னங்கால் இருக்கு தானே, அதுல வந்து ம். ஒரு கூடை மாரி ஒண்ணு வச்சிருக்குமா. ஸோ அது போயிட்டு அந்த மகரந்தத்த அதுல போட்டு, போட்டு சேகரிச்சு எடுத்துட்டு வரும். ஸோ நீங்க நெறையா பிக்சர்ஸ்லாம் பார்த்தா, ஒரு சில தேனீக்களுடைய அந்த கால்கள்ல பின்னாடி கால்ல ஏதோ ஒரு மஞ்சளா ஒட்டியிருக்கும். இல்ல ஒவ்வொரு அந்த என்ன அந்த மகரந்த கலர் என்னவோ அந்த கலர் மாரி அது ஒட்டியிருக்கும். அது என்னன்னா அத ஆ. ஒட்டி இல்ல, அது ஆக்சுவலா அத கலெக்ட் பண்ணி வச்சுக்குதாம். அந்த கால் மட்டும் வீங்கின மாரி இருக்கும் பார்த்தா. ஏதோ ஒண்ணு மாட்டியிருக்க அடப்பாவிங்களா! மாரி. ஸோ ஆ. அது அங்க வந்து கூடை அமைப்புல இருக்குது. ஸோ அது வந்து அந்த அல்ல. மகரந்தத்த சேகரிச்சுட்டு வருது. அந்த பின்னங்கால்கள யூஸ் பண்ணி. பாருங்க, அது மாதிரி அந்த பாருங்க. தேனீயோட அந்த கொடுக்கு அதோட வயிற்றோட நுனியில இருக்குது. இத நம்ம பார்த்தோம். இந்த வேலைக்கார தேனீக்கள் மற்றும் ராணி தேனீகளுக்கு மட்டும்தான் இந்த கொடுக்கு அந்த ஸ்டிங்கர் இருக்குது. டிஸ்டிங் இருக்கு. ஆமா. ஆண் தேனீக்கு இது இல்ல. இதுல வேலைக்கார தேனீகளுக்கு இந்த ஸ்டிங்கர் வந்து ஒரு விதமா இருக்கும். அதே ராணி தேனீக்கு அதே ஸ்டிங்கர் வேற மாரி இருக்கும். எப்படின்னா, அந்த ம்ஹ்ம். வேலைக்கார தேனீக்கு இருக்கக்கூடிய அந்த கொடுக்கு வந்து முள் தன்மையா இருக்கும். ஸோ அது போயிட்டு இப்ப நம்மள கொட்டுது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்குள்ளார அதோட அதோட அந்த கொடுக்கு மாட்டிருச்சுன்னா, அதால வெளிய வர முடியாது. இப்ப எப்படி இந்த ம். செதில்கள் இருக்கு தானே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, நம்ம ம். வெளிய எடுக்க ட்ரை பண்ணனா முடியாதுல்ல. அது மாரி இத வெளிய எடுக்க முடியாத மாரி அந்த அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த தேனீ இறந்துடுறது. கீழ விழுந்து ஓ! இறந்துரு. ஆனா அதே ராணி தேனீயோட அந்த கொடுக்கு வந்து மென்மையா இருக்கும். ஸோ ராணி தேனீயால உங்கள பல தடவ கொட்ட முடியும். ஸோ ராணி தேனீ வந்து அந்த மாரி இறக்காது. ஸோ ஏன்னா ராணி தேனீ வந்து ஆ. மெயினான ஆளுல்ல. இந்த ஆமா. கொடுக்க வச்சு தான் அந்த ராணி தேனீ வந்து அது வெளிய வந்ததோட, மத்த ராணி தேனீக்கள அழிச்சிடுறது. ஆ. பல தடவ கொட்டி. வேலைக்கார சோ அப்ப இதன் அது பொருள் என்னன்னா, ராணி பலமுறை அது கொத்த முடியும். ஆனா தொழிலாளி தேனீ அத வந்து ஒரு தடவ தான் கொத்த முடியும். அடுத்தது வந்து அதோடைய சுவாச அமைப்பு. தேனீக்களுக்கு நுரையீரல் இல்ல. அதுக்கு பதிலா அதோடைய வயிற்றோட பக்கவாட்டுல காற்ற பராமரிக்கிறதுக்காக சுழல்கள் இருக்குது. சோ அது வழியா தான் காத்து போய் வருது. அது பிரீத் பண்ணுது. அதுபோல இந்த பூச்சிகளுக்கெல்லாம் அதுக்கு வந்து எலும்பு வந்து வெளியே இருக்குமா. அது அப்பதான் அது வந்து பாதுகாத்துக்க முடியும் அதோடைய உடம்ப அப்படிங்கறனால. நம்மளுக்கெல்லாம் இப்படி எலும்பு உள்ள இருந்து அதுக்கு மேல சதைகள் இருக்குது. ஆனா ம்ஹ்ம். பூச்சிகளுக்கு எலும்பு வெளியே இருக்கும். அதோடைய சதைகள் உள்ள இருக்கும். ஸோ அப்பதான் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கறனால. இவ்வளவுதான் தேனீயை பத்திய அதோடைய படைப்பு, அதோடைய ஸ்ட்ரக்சர் அதை பத்தியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இதுல எதுவும் கேள்விகள் இருக்கா? அதோட தேனீ ரெக்க என்ன அதோட மாதிரியான படைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம். இப்ப தேனி என்ன மாதிரியான படைப்புன்னு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? வந்துருச்சா? அல்ஹம்துலில்லாஹ். வாழ்க்கையே அல்லாஹ்வுடைய தெரியாது. சான்றுகளை நம்ம தொடர்ந்து படிக்கும் போது நம்ம ஆ. நிறைய வந்து இந்த போனு இந்த இதெல்லாம்
பார்க்கறதுக்கு பதிலா சுத்தி பார்க்க ஆரம்பிப்போம். மேகங்களை ஆமா. பார்க்கறது, வானத்தை பார்க்கறது, பூமியை பார்க்கறது, பறக்கக்கூடிய அந்த ஈக்களை பார்க்கறது அப்படின்ட்டு. சுப்ஹானல்லாஹ். ம், அல்லாஹ் நம்மளை சுத்தி ம். நிறைய படிப்பனைகளை வச்சிருக்கான். அப்பப்ப நம்ம மனசுக்கு கஷ்டமா இருக்கும் போது கூட ஏதாவது நம்ம அப்படியே நம்ம மேகத்தை பார்த்தோம்னா பாசிங் கிளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. ம். இதுவும் நம்ம இந்த மேகம் கடந்து போகிற மாதிரி இந்த கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில இருந்து கடந்து போகும். அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம். ஒரு மாஷா புது மேகம் வர்ற அல்லாஹ். மாதிரி இப்படின்ட்டு அல்லாஹ். ஒவ்வொரு புதிய சிந்தனைகள் எல்லாம் கொடுக்கதான் செய்யறான். சுப்ஹானல்லாஹ். துஆ ஓதிடுறேன். சுப்ஹானல்லாஹி ம். பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.